கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தாவீதின் தனி ஜெபத்தை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம். சங்கீதம் 19 12 முதல் 14 வசனங்களில் தாவீதின் தனி ஜெபம் காணப்படுகிறது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி நீங்களாக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த ஜெபத்தை தன்னைத்தானே தற்பரிசோதனை செய்து ஜெபிக்கிறார் தாவீது. மற்றவர்களின் தப்பிதங்கள் தான் நமக்கு பெரிதாக தெரியும். நம்முடைய தவறுகள், தப்பிதங்கள், பிழைகள் நம்முடைய பார்வையில் மறைக்கப்பட்டு போய்விடும். அப்படியே தவறாக உணர்ந்தாலும் அதற்கு நியாயமான காரணத்தை நாம் வகுத்து கொண்டு அந்த தவறை நீதியாக முயற்சிக்கிறோம். தேவ சமூகத்திற்கு போகும்போதெல்லாம் நம்மை நாம் முதலில் உணர வேண்டும். சங்கீதம் 119 125 தாவீது இப்படி ஜெபிக்கிறார், என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று சொல்லி. அதே சங்கீதம் 119 169 உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்றும் தாவீது ஜெபிக்கிறார். சங்கீதம் 119 144 என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்று சொல்லி ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, உணர்வுள்ள இருதயத்தை தான் இந்நாட்களில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அநேக சமயங்களில் நாம் தேவ சமூகத்திற்கு போகும்போது நம்முடைய மீறுதல்கள், தவறுதல்களை நாம் உணராமல், அதை கண்டுகொள்ளாமலே வழக்கம் போல ஜெபித்து முடித்து விடுகிறோம். மாம்சத்தில் ஜெபிக்கக்கூடிய ஜெபம்தான் கட்டாயத்தின் பேரில், வழக்கத்தின் பேரில் ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் தாவீதை போல நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து அறிக்கை செய்து ஜெபிக்கிறோமா? எப்பொழுது நம்முடைய பிள்ளைகள், தவறுதல்கள் நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவரோடு இணைந்து நாம் ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய மீறுதல்கள், பிழைகள், தவறுதல்களை அவர் கண்டித்து உணர்த்துவார். யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 8 வசனத்தில் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் என்று சொல்லப்பட்டுள்ளதல்லவா? பிரியமானவர்களே, ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் போதுதான் தாவீதை உணர்த்தின தேவன் நம்மையும் உணர்த்துவார். தாவீது பத்சேபாளிடம் பாவம் செய்து அதை உணராமல் இருக்கும் போது நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் தாவீதுக்கு அவனுடைய பாவத்தை உணர்த்தி அதை சரிப்படுத்தி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்று தாவீதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசியை தேவன் வைத்திருந்தார் என்று சொன்னால், இன்று நம் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்குள் ஜெபம் பண்ணி அவரால் உணர்த்தப்பட்டு நாம் நடந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு திருத்தி கொண்டு தேவ ஆவியானவர் துணையோடு நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.